ஃபெடரல் பேங்க்கு. ஃபெடரல் பேங்க்ல ரிசல்ட் வந்து ப்ராஃபிட் இல்லாம 15% கீழ இறங்கிடுச்சு. ஏன்னா ப்ரொவிஷன்னால இறங்கிடுச்சு. இனிமே நாங்க கோல்டு லோன்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சின்ன ஆளுங்களுக்கு லோன் குடுப்போம். 2027க்குள்ள டாப் 5ல வந்துருவோம் அப்டின்னாங்க. இருந்தாலும் மார்க்கெட் 5% அடிச்சு, அது கீழ இறங்கி இருக்கிறது. புக் வேல்யூக்கு 1.3 டைம்ஸ் இருக்குது. 1, 2ன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கன்சிடர் பண்ணுங்க. எப்படி ஐடிஎஃப்சி மாதிரியோ, அதே மாரி தான் கேவிஎஸ் மணியன். கோத்தக் மஹிந்திரா பேங்க்க இவ்வளோ தூரம் பெத்தையா வளர்த்ததுல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணாரு சாந்தி ஏகாம்பரமோட. கடைசி நிமிஷத்துல அல்வா சாப்பிடுற சமயத்துல வெளியிலேருந்து ஆளு கூட்டின்னு வந்துட்டாங்க. அதனால கேவிஎஸ் மணியன் சவுத் இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டாரு. அதனால மணியன் மேல பெட்டு கட்டுறீங்கன்னா, இறங்க இறங்க 1, 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா, முன்னாடி இருந்த எல்லா பேட் நியூஸையும் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ஃபெடரல் பேங்க்குக்கு நல்ல காரியம் என்னன்னா, ஷாம் ஸ்ரீனிவாசனுக்கு அப்புறம் இன்னொரு நல்ல மேனேஜர் வந்திருக்கிறார்.